நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னு கேட்ட உடனே முதல்ல ஞாபகம் வர்றது என்ன? பை பண்ணக்கூடிய ஒரு இடம், செல் பண்ணக்கூடிய ஒரு இடம், ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இது ஒரு சர்ஃபேஸ் லெவலான ஒரு புரிதல் தான். ரியல் மீனிங் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் மாதிரி. என்னன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பவர் ஸ்டேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவை. இப்படி சிம்பிளான எக்ஸாம்பிள் மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கு என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரெண்டு உங்கள் லாங்குவேஜில். இமேஜின் பண்ணுங்க, பவர் இல்லைன்னா என்ன ஆகும்? லைஃபே நடக்காது இல்லையா? அதே மாதிரி தான் மார்க்கெட் இல்லை அப்படின்னா எக்கானமி அப்படிங்கிறதும் ஸ்டாப் ஆயிரும். ஒரு சிட்டியில் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ சிஸ்டம் ஸ்டாப் ஆகும். ஃபேன் இருக்காது, லைட் இருக்காது, ஃப்ரிட்ஜ் இருக்காது, மெட்ரோ இருக்காது, ஹாஸ்பிட்டல் எல்லாமே பாதிப்படையும். எலக்ட்ரிசிட்டி வந்தால் தான் சிட்டி ஃபுல்லாகவே ரன் ஆகுது. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் இல்லை அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரமே ரன் ஆகாது. இதுதான் கம்பெனிஸுக்கு கரண்ட் சப்ளை ஸ்டேஷன் மாதிரி. கம்பெனிக்கு மணி வேணும், அது இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸையும் கம்பெனியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் மார்க்கெட் அப்படிங்கிறது. நம்ம ஊர் தெர்மல் ஸ்டேஷன்ல கோலை ஹீட் பண்ணி கரண்ட் ஜென்ரேட் பண்றாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல கூட இன்வெஸ்டருடைய ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஹீட்ல தான் growth அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகுது. கம்பெனி ஐபிஓக்கு வருவாங்க, இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபண்ட்ஸ் கலெக்ட் ஆகும், அதில் நியூ ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணுவாங்க, ஜாப் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பர்பஸ் அப்படிங்கிறது என்னன்னா மணியை சர்க்குலேட் பண்றது எக்கனாமிக்கு. இப்போ சேவிங்ஸ்ல ஐடியலா பணத்தை வச்சிருக்காம ப்ரொடக்ஷன் சைடுக்கு பம்ப் பண்றது முக்கியமான ஒரு பர்பஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல. ஒரு வீட்டில் கரண்ட் யூசேஜை எப்படி மெஷர் பண்ணுவாங்க? மீட்டர்ல ரீடிங் பார்த்து தானே. அதே மாதிரி தான் எக்கனாமியில ப்ராக்ரஸ் எப்படி தெரியும்னா மார்க்கெட்ல இண்டெக்ஸ் மூலமா தான். சென்செக்ஸ், நிஃப்டி மாதிரியான இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இந்தியாவோட எக்கனாமிக் மீட்டர் ரீடிங். 2025ல் சென்செக்ஸ் 80,000 தாண்டிட்டாங்க, நிஃப்டியும் 24,000 25,000 தாண்டிட்டாங்க. இந்தியாவுடைய growth மீட்டர் அப்படிங்கிறது ஃபுல் ஸ்விங்ல இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் லைன் மாதிரி தான் டிமேட் அக்கௌண்ட். ஏர்லியரா பேப்பர் மூலமா ஷேர்ஸை வாங்கி வித்தாங்க, இப்போ எல்லாமே வயர்லெஸ் ஆயிடுச்சு. டிமேட் வந்த உடனேயே எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஒரே கிளிக்ல டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஒரு ஆப் மூலமா நம்ம ஓனர்ஷிப்பே எடுத்துக்கலாம். டிமேட் அக்கௌண்டோட எண்ணிக்கை 2025ல் 15 கோடியை தாண்டி இருக்கு. இந்த பவர் லைன் இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிருச்சு. வில்லேஜ், டவுன், சிட்டி எல்லா பக்கமும் இது கனெக்ட் ஆயிருக்கு. இபியில் ஆஃபீஸர் மாதிரி செபி கூட இங்கே ரெகுலேட் பண்றாங்க. ஃப்ராட் நடக்காம, ஓவர்லோட் நடக்காம, ஷார்ட் சர்க்யூட் எல்லாமே அவாய்ட் பண்றாங்க. அதுதான் மார்க்கெட் சேஃபா இருக்கிறதுக்கான ரீசன். பிகாஸ் வித்தவுட் ரூல்ஸ் கரண்ட் ஷாக் கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸ்டாக் மார்க்கெட்டுடைய மெயின் கோல் அப்படிங்கிறது பை அண்ட் செல் மட்டும் இல்லை, சார்ஜ் பண்ணுது ஒட்டுமொத்த நேஷனையும். இன்வெஸ்டர்ஸோட 100 ரூபாய் கூட ஒரு ஃபேக்டரிக்கு லைட்டா மாத்துது, ஜாப் கிரியேட் பண்ணுது, டாக்ஸ் கொடுக்குது, ஜிடிபியை வளர வைக்குது. நம்மலாம் டெய்லி கரண்ட் பில் கொடுக்குற மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நாம இந்தியாவோட ப்ராக்ரஸுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்றோம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்த உடனேயே பிரைஸ் இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்னு கேட்காம இது என்ன ப்ராஜெக்ட்டுக்கு கரண்ட் சப்ளை பண்ணுது அப்படின்னு யோசிங்க. ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு கிடையாது, இந்தியாவுக்கான ஒரு நேஷனல் பவர் கிரிட். பணம் ஏர்ன் பண்றது ஓகே, ஆனா பணத்தோடைய பாதையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு டீச் பண்ணுது. ஸோ இப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை சிம்பிளா கத்துக்கிறதுக்கு என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரெண்டு உங்க லாங்குவேஜ்ல.